கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம இந்த வருஷத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை நம்ம 1ஆம் தேதி நம்ம தியானித்தோம். ஏசாயா 54 2-3 வசனங்கள். ஐசியா 54 2 and 3 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிப்போம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த வார்த்தையில் பார்க்கும் பொழுது நாம் போன வாரம் கூட 1ஆம் தேதி கூட நம்ம தியானித்தோம். அதில் 5 குறிப்புகள் இருக்கிறதாய் நம்ம பார்த்தோம். முதலாவது நான் சொல்லுகிறேன், அதை ஜஸ்ட்டு குறித்து வைத்துக்கோங்க. ஆமாம், நான் கேட்க நினச்சேன், எத்தனை பேர் நான் சொன்னேன் ஏசாயா 54 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள் அப்படின்னு. எத்தனை பேர் வாசிச்சிங்கன்னு தெரியல. யாராவது பிரைஸ்லாம் ஏசாயா 54 ஒரு ஆள் மட்டும் வாசிச்சிருக்கிறாங்க. ஆமென். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் நம்ம கவனிக்கிற ஒரு காரியம், விசுவாசம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் ரிசீவிங் த பிளெஸ்ஸிங்? அவர் ஆண்டவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங் என்னது? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஆன் யர் லெஃப்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன் யர் ரைட் சைடு நீ நல்லா வளருவ, ஸ்ப்ரெட் ஆவன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதற்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது அந்த 2வது வசனம் கூறுகிறது. அப்போ என்னது? நம்ம ஒரு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து சுதந்திரித்து கொள்ளணும்னா, இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் அ பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட், யூ நீட் டு ஹாவ் ஃபெய்த். விசுவாசம் ஒரு அடிப்படையாய், ஒரு ஃபவுண்டேஷனாய் காணப்படுகிறது. 2வது காரியமாய் நம்ம அதில் என்ன பார்த்தோம்? அந்த விசுவாசத்தை குறித்து அடுத்தது பார்க்கும் பொழுது, நம்ம செய்கிற முயற்சிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தடை செய்யக்கூடாது. அது ஒரு காரியமாய் நம்ம பார்த்தோம். அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். 3வதாய் பார்த்தோம், அதில் ஒரு 4 குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். 3வது பாயிண்டில் 4 குறிப்பு என்னென்னா, விசாலமாக்குதல். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்னு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். அவர் இடம் கொண்டு பெருக செய்ய போகிறார். God is going to make you increase on your left as well as on your right side. பட் அதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசாலமாக்குதல்னு ஒரு முயற்சி காணப்படுகிறது. நாம் விரிவாகட்டும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ நீளமாக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீ உறுதிப்படுத்து என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம இந்த 4 பாயிண்ட் அந்த குறிப்பில் நம்ம பார்க்குறோம். அதற்கு அப்புறமா ஆண்டவர் சொல்கிறார், நீ இடம் கொண்டு பெருகுவாயின்றாரு. அது 4வது பாயிண்ட்டு. 5வதா, உன் சந்ததியரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படணும்? ஹல்லேலூயா. என்ன காணப்படணும்? விசுவாசம் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பாருங்கள், ஒரு திருமணமாக போகுதுன்னா அதுக்கு சில ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஒரு 6 மாதத்தில் திருமணமாக போகுது, இல்லை ஒரு 5 மாதத்தில், ஒரு வருஷத்தில் திருமணமாக போகுதுன்னா அதற்கேற்றாப்பில் நம்மளைய ஃபிசிக்கலாக ரெடி பண்ணிக்கிறாங்க. அதற்கேற்றாப்பில் நம்மளைய மென்டலாக, இமோஷனலாக, திருமணமாக போகிறவங்க ஒரு எக்கனாமிக்கலாக அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதற்கான முயற்சிகளை அவர்கள் முன்கூட்டியே சிந்தித்து செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அதனால் ஒரு காரியத்தை நீங்கள் அடைய போகிறீங்கன்னா அந்த காரியத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சில ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியதாய் இருக்குது. நம்ம கூட பார்த்தோம், போன வாட்டி தியானிக்கும் போது சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறக்க போகுது, ஒரு ட்வின்ஸ் பிறக்க போகுதுன்னா சில வேளைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வீடு ஏற்கனவே பெருசாக இருந்ததுன்னா அந்த வீடை நம்ம ஆயத்தம் பண்ணுறோம். இல்லை வீடு பத்தலை அப்படின்னா நம்ம இன்னொரு வீட்டுக்குள்ளே போகணும். பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு
இப்போ இது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கணவன் மனைவி வரப்போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு பிள்ளைங்க வரப்போகிறாங்க அப்படின்னா நம்ம இருக்கிற வீட்டை நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுகிற முயற்சியில் நம்ம நடக்கிறதுக்கு முன்பதாகவே அந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். அதுதான் ப்ரிப்பரேஷன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே, நாம் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு நம்ம விசுவாசித்தோம்னா இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போவே அல்லேலூயா. இப்போ செய்யும்போது தான் அப்புறம் தான் வந்து அந்த ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்துல, இல்லாட்டி அது என்ன ஆகும், நம்ம வந்து ஆண்டவர் பெருசாக பொழிந்தாலும் நாம் அதை என்ன பண்ண முடியாது, அதை ரிசீவ் பண்ண முடியாது, அதை தக்காத்து கொள்ள முடியாது. அது வரும் போகும், ஆனால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்காது. ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சில முயற்சிகள், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் எபிரேயர் 11:2-1 வாசிக்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஸோ இட் இஸ் அபவுட் ப்ரிப்பேரிங் யுவர் ஹார்ட், மைண்ட், பாடி டு ரிசீவ். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் அதை ரிசீவ் பண்ண போகிறோம் என்கிற எண்ணத்தோடு கூட நம்ம ஆப்ரேட் பண்ணுகிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 14-17 வசனத்தை நம்ம வாசிப்போம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் தான். யாக்கோபு 2:14-17. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கும்போது அந்த முதல்ல காரியம் சொல்லு, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான்னு கேட்குறார். அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசம், ஒரு விசுவாச வார்த்தை, ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தில் ஒரு கிரியை வெளிப்படலைன்னா, ஒரு முயற்சி வெளிப்படலைன்னா, ஒரு 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 எஃபர்ட் வெளிப்படலை, அந்த உள்ளே இருக்கிற விசுவாசம் அப்போ என்னது, அது உண்மையான விசுவாசமா, அது ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு விசுவாசமா, உங்களை ரட்சிக்கிற விசுவாசமா அது அப்படின்னு சொல்லி வசனம் கேட்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்றாரு. ஆதியாகமம் 12 நம்ம 2:3 நம்ம வாசித்தோம். உன்னை வந்து ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் மூலியமாய் சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறேன், உலகம் முழுவதையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன்றார். அல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விஷன். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிற ஒரு காரியம். அது பார்த்தோன்னா 25 வருடம் ஆச்சு அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு. ஆனால் அதற்கு அவர் அன்றைய தினமே, அந்த வார்த்தையை கேட்ட அன்றைய தினமே அவர் என்ன பண்ணுகிறார், விசுவாசத்தில் அவர் முன்னாடி வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சந்ததியை, அவருடைய எல்லாரையும் விட்டுட்டு, தேசத்தை விட்டுட்டு, அவருக்கு தெரிஞ்சவங்களை விட்டுட்டு, அவர் வீடை விட்டுட்டு, அவர் மொழி பேசுகிறவங்களை விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தெரியாத தேசத்திற்கு நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும், இதையெல்லாம் நீ விட்டுட்டு இந்த வார்த்தையை விசுவாசித்து, இந்த வார்த்தையை பேசின என்னையை விசுவாசித்து நீ என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ வரணுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த காரியத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா விசுவாசத்தில் ஒரு கிரியை வெளிப்படணும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சில காரியங்களை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அந்த வாக்கு தத்தம் அவருடைய வாழ்க்கையில் 25 இயர்ஸ் கழித்து நிறைவேறுது. ஆனாலும் மொதல் ஸ்டெப்பு அவர் விசுவாசத்தில் அடி எடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே, உங்களுக்கு எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். அங்கேருந்து வர்றீங்க, இந்தியாவில் ஸ்ரீலங்காவிலேருந்து வர்றீங்க, இல்லை இந்தியாவிலேருந்து வர்றீங்க. பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களை வந்து திருமணமாகி இங்கே கூட்டிகிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது,
உங்களுக்கு இங்கே யார் ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் 30 வருஷமாக 25 வருஷமாக பழகின ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பெற்றுக்கொண்ட வேலை, முயற்சி செய்து கஷ்டப்பட்டு முயற்சி செய்து யாருக்கும் கிடைக்காத ஒரு வேலையாக இருக்கும். இதை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விட்டுட்டு தான் இந்த தேசத்திற்கு நீங்கள் வரீங்க. கரெக்டாக? ஹல்லேலூயா. தட் இஸ் ஃபெய்த். ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் அந்த மனுஷனை நம்பி நீங்கள் அந்த எல்லாவற்றையும், உங்களுக்கு இருக்கிற சொந்தங்கள், பந்தங்கள், மொழி பேசுகிறவங்க, அந்த வெதரு எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு மனிதனை நீங்கள் நம்பி, இல்லை ஒரு குடும்பத்தை நம்பி நீங்கள் கடந்து வர்றீங்க. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஒரு விசுவாசமாய் நம்ம கடந்து வர்றோம். அதே போல தான் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆபிரகாமும், அதே போல் தேவனை விசுவாசித்து எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கடந்து வந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, ஆனால் நம்ம இந்த தேசத்திற்கு வந்திருக்கலாம், சில நேரத்தில் நல்லது நடந்திருக்கலாம், சில நேரத்தில் எதிர்பாராத காரியங்கள் நடந்திருக்கலாம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நம்ம சில நேரத்தில் யோசிக்கலாம், அங்கே இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் நம்ம மனசில் 1008 யோசனைகள் எழும்பும். இந்த தேசத்தில் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தை கூறுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நம்பி வந்தவங்க நம்மளை கைவிட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் அழைக்கிறதற்கும் தேவன் அழைக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்குது. மனுஷன் வாயினால் வெறும் வார்த்தைகளினாலே சொல்லி அழைக்கிறான். ஆனால் தேவன் எப்படி அழைக்கிறாரு, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை சிந்தி உங்களை அவர் பக்கமாய் அவர் இழுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், திக்கற்றவர்களாய் விடமாட்டேன்றார். ஹல்லேலூயா. அப்போ அவரை நம்ம நம்பலாம். அவர் சொல்லுவார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆயுசு நாட்கள் முடியும் வரைக்கும் இந்த பூமியில் யார் நம்ம கூட இருப்பா? இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க இருப்பாங்களான்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் வாக்கு பண்ணுகிறார், நான் என்ன பண்ணுவேன், உன் கூட தான் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல என்று சொல்லி தான் வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த தேவனை நாம் என்ன பண்ணணும், முதலாவது நம்மளுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசத்திற்குள்ளே கடந்து வரணும். அந்த ஆசீர்வாதத்து மேலே நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, அந்த விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரத்தில் 9 to 11 வசனத்தை வாசிங்க. ரோமர் 10, 9 to 11. ஆமென், ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. மனுஷனை நம்பி நம்ம வெட்கப்பட்டு இருக்கலாம், மனுஷனை நம்பி நம்ம கைவிடப்பட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் கூறுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணுமா, அறிக்கையிடணும் நாவினால். ஹல்லேலூயா. நம்ம நாவினால் அறிக்கை எடுக்கிறோம், அது ஒரு விதமான அறிக்கையாய் காணப்படுகிறது. நம்ம ஞானஸ்தானத்தின் மூலியமாக என்ன பண்ணுகிறோம், அந்த விசுவாசத்தை நம்ம அறிக்கை எடுக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்னைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னு? பிரைஸ் லார்ட். தோராயமாக யாருக்காவது ஞாபகம் இருக்கா எந்த மாதம் வருஷம்னு? சரி, எந்த மாதம் வருஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இல்லை, நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் மாதமோ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ உங்களுடைய இருதயத்தில் மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் இருக்கா உங்கள் வாழ்க்கையில்? இருக்குதா இல்லையா? அவங்க நாளை மறந்துருக்கலாம், பட் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஹல்லேலூயா. டேட்டு மறந்து போச்சு, 4வது நாள். ஹல்லேலூயா. நானும் அப்பப்போ குறித்து வச்சுருப்பேன் புக்கில். 25 October 2008 நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. செப்டம்பர் 27 2009 திருமணம் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், ஞானஸ்தானத்தை
பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஸோ பிரியமாலே நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் இதுதான் நம்ம வாழ்க்கையை உண்மையாய் திசைகளை மாற்றின டேட்ஸ். அவன் பிறந்த நாள் கூட நம்ம டேட்டை மாட்டல, கல்யாணம் ஆனது கூட நம்ம டேட்டை நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றிருக்காது. ஆனால் என்னைக்கு இயேசுவை விசுவாசித்து நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு வெளிப்படையாய் அவருக்காக நம்ம ஞானஸ்தானத்தை பெற்று அவரோடு கூட அடையாளப்படுத்தி கொண்டோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, பரலோகத்திற்கு நேராய் நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்முடைய லைஃப்பை டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் கொண்டு போகிற ஒரு நாட்களாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறந்த நாள் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படும். எல்லாரும் தான் பிறந்துக்கிறாங்க, எல்லாரும் தான் வந்து மறிக்கிறாங்க, அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் பார்க்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தேன் இந்த நாள், அன்னைக்கு தான் என்னுடைய பாவம் எல்லாம் எனக்குள்ளே இருந்த அந்த கில்ட்டினஸ் அந்த எல்லாமே என் இருதயத்திலேருந்து ஆண்டவர் எடுத்து போட்டார் அப்படிங்கிற ஒரு அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதை திரும்பி பார்க்கும்போது நல்ல தீர்மானங்களை எடுத்த நாட்களாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை சொணக்காமல் தாமதிக்காமல் எடுத்த காரியங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் முன்னேற்றத்திற்கு ஒரு படியாய் ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் எல்லாம் இந்த நேரத்தில் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் கூறுகிறது, யாக்கோபு 2 அதே அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க, 26வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2:26. யாக்கோபு 2:26. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஏன் ஆண்டவர் நீதிமான்னு சொன்னார்? விசுவாசம் உள்ளே இருந்ததுனாலயா? அந்த விசுவாசத்தை அவன் கிரியைகளினால வெளிப்படுத்தினதுனால தான் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, நீதிமான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்குள்ள ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, இந்த காலை வேளையில் நீங்கள் இருக்கிற எல்லாருமே ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க. ஆனால் அதை கிரியைகளில் நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது தான் நீங்கள் ஒரு நீதிமானாய் ஆண்டவருக்கு முன்பாக வெளிப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் கூறுகிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தில் அன்பை வச்சுக்கிட்டு அன்பை வெளிப்படுத்தவே இல்லைன்னா அந்த அன்பு இருந்தால் என்ன பிரயோஜனம், இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? கரெக்டா? அது ஏதாவது நயா பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா அந்த அன்பு? நான் ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக நான் இருதயத்தில் அன்பு கூறுறேன், ஆனால் எதுவுமே செய்ய மாட்டேன் அவங்களுக்கு, எதுவுமே செய்ய மாட்டேன், அவங்கள கவனிக்க மாட்டேன், அவங்கள கால் பண்ண மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன், ஆனால் இருதயத்தில் அவங்கள நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே அன்பாக பொழியுது என்னுடைய இருதயத்தில். அப்படி சொன்னால் அது அந்த அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா? அது அர்த்தமற்ற ஒரு அன்பாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் இந்த கிரியை இல்லாத ஒரு விசுவாசத்திலிருந்து நம்ம கடந்து வந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருடைய அந்த ரட்சிப்புக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இந்த நேரத்தில் நம்ம முதலாவது நம்ம வாழ்க்கையில் அடிப்படை விசுவாசம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற அந்த 4-5 காரியங்கள் ஏசாயா 54 கூறப்பட்டிருக்கிற அந்த 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது விசாலமாக்குதல் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. என்லார்ஜ். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்? விசாலமாக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 1-7 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு விதவை ஸ்திரீ இருக்கா. அந்த ஸ்திரீ வந்து அவளுக்கு 2 பிள்ளைங்க அவளுக்கு. ஆனால் அவர் கணவர் இறந்ததுனால அந்த கடன் பாரம் எல்லாம் இந்த ஸ்திரீ மேலே வந்து விழுந்திருக்குது. இந்த ஸ்திரீ தான் இப்போ அந்த கடன் பாரத்தை எல்லாம் தீர்க்கணும். அந்த நேரத்தில் அந்த கடன்காரன் அவருடைய வீட்டை தேடி வருகிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. அவர்கிட்ட அந்த கடனை செலுத்த முடியலைன்னா அந்த 2 பிள்ளையும் அவன் வந்து அடிமையாய் எடுத்துகிட்டு போயிடுவானா. அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அந்த நேரத்தில் அவள் எலிசாவினிடத்திலே அவள் கேட்கிறதை நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ம்
ம் ம் அமேன் அமேன் ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அந்த 6வது வசனம் ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குது. அதில் பார்க்கும் பொழுது அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் ஏற்கனவே அவள் பக்கத்து வீட்டு எதிர் வீட்டில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவள் நிரப்புறா. 6வது வசனம் கூட அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. பாருங்க, அந்த பிளெஸ்ஸிங்கு, அந்த ஆண்டவர் கொடுக்கிற இடம் கொண்டு பெருகுகிற பிளெஸ்ஸிங்கு, அவர் காட் இஸ் நாட் லிமிட்டட். ஆண்டவருக்கு எதுவுமே தடை இல்லை. நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு காட் இஸ் நாட் லிமிட்டட் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் எது அவளுடைய காரியங்களை முடிக்க செய்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? அதையும் நிரப்பியிருப்பார். அவள் அந்த நேரத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாங்கிட்டு வந்த பாத்திரத்தை வைத்து ஆண்டவர் நிரப்பினார். பட் ஆனால் அவளுடைய இதை அவள் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ்டு, இன்னும் கொஞ்சம் முயற்சி அதிகமாக செய்திருந்தான்னா அதில் என்ன பண்ணியிருப்பார் ஆண்டவர்? அதையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார். ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் இதில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், நம்மளுடைய காரியத்தை என்லார்ஜ் பண்ணும் பொழுது, நாம் கர்த்தருக்கு செய்கிற காரியங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாய் நம்ம நல்லா செய்யும் பொழுது, மற்ற காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்போ தான் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நாம் இன்றைக்கு சில காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் ஆண்டவருக்காய் மற்ற காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இடம் கொண்டு பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் கூறுகிறது மத்தேயு 13:58, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ யோசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவருக்கு சில வேளைகளில் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த இடம் கொண்டு பெருக முடியாத ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுன்னா அதுக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரணம் என்னவாக இருக்கும்? நம்மளுடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுகிறோம்? கிரியைகள் இல்லாமல் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? அந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுது. ஹல்லேலூயா. It is not because God cannot do it. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதுங்கிறது காரணம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை இடிந்த நிலையில் இருந்தாலும் அதை திரும்ப கட்டுகிற ஒரு வல்லமை உள்ள தேவனாக தான் இருக்கிறாரு. அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக தான் இருக்கிறாரு. உதவி செய்ய அவர் கடந்து வருகிற தேவனாக தான் இருக்கிறாரு. ஆனாலும் இந்த வசனம் கூறுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற தடை என்னது? ஆண்டவர் இல்லை, உங்களுடைய அவிசுவாசம், நம்மளுடைய அவிசுவாசம். ஆண்டவரை இன்னும் முழுமையாய் நம்ம விசுவாசிக்கல, இன்னும் முழுமையாய் அவரை ஏற்றுக்கொள்ளலை. த மோமெண்ட் நாம் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அங்கே ஒரு விரிவாக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். உங்கள் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரியமான, அப்போ நம்ம லைஃப்பில் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய விஷயமாக யோசிச்சு பார்க்கும்போது நாம் எந்த விஷயத்தை இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக செய்யணும்? எதை நாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக நம்ம செய்யணும்? எதை நாம் என்லார்ஜ் பண்ணணும்? எதை நாம் ஆண்டவருக்காய் இன்னும் அநேக காரியங்களை, என்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஆராதனையை நம்ம நடத்துகிறோம். இந்த ஆராதனையை நான் இன்னும் கொஞ்சம் எப்படி சிறப்பாக செய்கிறது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி செய்கிறது? ஏன்னா நம்ம அப்படி செய்யும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல ஒரு இடம் கொண்டு பெருகுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஸோ நாம் செய்கிற மாதிரியே நம்ம செய்துக்கிட்டு இருந்தோம்னா அதுவும் நல்லது தான், அதையும் நம்ம செய்யணும். பட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நம்மளுடைய தாட்ஸை. இப்போ நான் செய்கிறது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நான்
பெருசாக நான் செய்யணும் ஆண்டவருக்கு. இப்போ நான் இந்த விஷயத்தில் செய்யாமல் இருக்கிறேன், இனிமேல் இந்த விஷயத்தையும் நான் சேர்த்து செய்யணும். இத்தனை நாள் நான் இதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன், இனிமேல் அந்த காரியத்தை நான் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பேண்ட் தாட்டுக்குள்ளே போகும்பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு பிளெஸ்ஸிங்கை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை இந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், நம்ம பல வருஷங்களாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கிறோம், பல மாதங்களாக ஒன்று செஞ்சிட்ருக்கோம், பல வாரங்களாக ஒன்று செய்துட்ருக்கிறோம். இன்றைக்கி இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் எந்த காரியத்தை அடுத்தது கர்த்தருக்காக எடுத்து செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. அதை நம்ம யோசிக்கணும். அப்போ அது நம்ம எவ்வளவுக்கு நம்ம இதை ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ, எவ்வளவுக்கு நம்ம செயலில் நம்ம ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ, அவ்வளவுக்கு ஆண்டவர் சொல்ல இடதுபுறமும் வலதுபுறம் நீ என்ன பண்ணுவ, இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொல்கிறார். சும்மா இல்லை, நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஆண்டவருக்காய் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதை நல்லா செய்கிறோம், வெரி குட். பட் வி நீட் டு எக்ஸ்பேண்ட். அதை இன்னும் கொஞ்சம் வேறு காரியங்களை செய்ய ஆண்டவருக்காய் நம்ம ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. அது குடும்பத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டு காரியங்களாக இருக்கலாம். நம்ம அதை முயற்சி செய்யும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், இடம் கொண்டு பெருகுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுப்போம். எந்த விஷயத்தை நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இன்றைக்கி, அதை நீங்கள் தான் யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்களில் எதை நான் எக்ஸ்பேண்ட், நம்ம வேலையில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், மற்ற காரியங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் நாம் என்ன பண்ணணும், விரிவாக்கத்திற்குள்ளாய் கடந்து செல்லணும். அதாவது இங்கிலீஷில் ஸ்ட்ரெச் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம ஊழியங்களை செய்கிறோம், ஆண்டவருக்கான காரியங்களை செய்கிறோம், ஆனால் ருட்டீனாக நம்ம செய்கிறோம். அப்படியே காலைல எழுந்து வர்றோம், போகிறோம், செய்கிறோம், அப்படியே கடந்து போகிறோம், ஒரு ருட்டீனாக போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார், நம்மளுடைய இப்போ இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன், நம்ம இருக்கிற அப்படியே அந்த ருட்டீன்லேருந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா முயற்சிகளை அந்த காரியத்தில் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதில்ல? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நம்மளே அப்படியே மசில்ஸ் வளரணும்னா என்ன பண்ணணும், அதிக வெயிட்டை தூக்கணும். அதிக வெயிட்டை தூக்குனா தான் மசில்ஸ் வரும். அப்போ தான் இப்படி காட்டும் பொழுது எல்லாருக்கும் தெரியும், இவர் என்னடா இவ்வளோ பெருசாக ஆர்ம்ஸ் வச்சுருக்கிறாரு. அது ஒரு பெருமை தானே நமக்கு. ஜிம்முக்கு போய் வெயிட்டெல்லாம் தூக்கி இப்படி மசில்ஸ் ஒரு பால் மாதிரி இங்கே வந்ததுன்னா அதை காட்டும் போது ஒரே நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுபோல் நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். லூக்கா 5வது அதிகாரத்தில் நம்ம போன முறை கூட நம்ம சுருக்கமாய் பார்த்தோம். லூக்கா 5வது அதிகாரம் 4 7 வசனம் முடிய வாசிங்க, பொறுமையாய் வாசிங்க. லூக்கா 5:4-7. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆமென். இப்போ இந்த முதல்ல இங்கே நிறுத்துறோம், பார்க்குறோம். முதல்ல என்ன நடந்தது, பேதுரு ரொம்ப நேரமாக இரவு முழுவதும் முயற்சி பண்ணுறாரு, ஒன்றுமே சிக்கலை. இப்போ கம்ப்ளீட்டாக டயர்டு, சுத்தமாக டயர்டு. அவர் போய் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கிறார். இப்போ போய் படுத்தோம்னா ஒரு சாயங்காலமாக நம்ம எந்திக்கலாம், அவ்வளோ டயர்டு அவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வசனம் கூட, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அடுத்த வசனம். ஆமென். இதுதான் நான் சொல்லுகிற ஒரு விரிவாக்கத்திற்கான முயற்சி. பாருங்கள், நம்ம வழக்கமாக எடுக்கிற முயற்சி பேதுரு எடுத்துட்டார். அவர் இரவு முழுவதும் பிரயாசப்பட வேண்டியதை பட்டுட்டார். ஆனால் அது பத்தலை. அது என்ன பண்ணல, அறுவடையை கொண்டு வரலை, அது மீன்களை கொண்டு வரலை. அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஆலயத்தில் காணப்படும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ டயர்டாக இருக்கிற, நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற, உனக்கு போதும்னு நினைக்கிற இந்த நேரம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த வசனத்தில், ஐயரே சொன்னதுக்கப்புறம், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை.
நான் யோசிச்சு பார்க்குறேன், இதுதான் சில நேரத்தில் நம்முடைய ஊழியத்துலேயும் காணப்படுகிற சூழ்நிலையாக இருக்குது. 10 வருஷமாக சில நேரத்தில் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படலையே ஆண்டவரே அப்படிங்கிற சில நேரத்தில் ஒரு யோசனை வரும். எல்லாம் நழுவுற மீன் வலுவுற மீன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு மனசில் இப்படிலாம் தோணும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, அவர் சொல்கிறார், முடித்தவன் சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி, கொஞ்சம் கரையோரமாக பிடிக்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அப்போ தான் வந்திருக்கிறார் ஆழத்திலிருந்து அவரை கொண்டு போய் திரும்ப நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் டயர்டாகி நீ என்ன பண்ணு, ஆழத்தில் கொண்டு போய் உன் வலைகளை வீசுன்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம எடுத்த முயற்சிகள் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படியே உட்கார்ற நேரம் இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் முயற்சி செய்ய வேண்டிய நேரமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இதைத்தான் அந்த விரிவாக்குறதுக்குரிய காரியம் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஆமென். வழக்கமாக செய்கிறத செஞ்சுட்டு பேதுரு படுக்க தூங்க போயிருக்கலாம். வழக்கமாக செய்கிறத செஞ்சுட்டு தூங்க போகிறது அந்த மீன்களை கொண்டு வராது, அந்த அறுவடைகளை கொண்டு வராது. அதுக்கு சில முயற்சிகள் காணப்படுகிறது. நம்மளுடைய பலத்திற்கு மிஞ்சின பேதுருவே சொல்கிறார், என்னால் முடியலை, வேற யாரையாவது போட்டு வேணால் மீனை பிடிக்கலாம். அவ்வளோ டயர்டாக இருக்கிறாரு, அவ்வளோ ரெஸ்ட் எடுக்க தேவையாக இருக்குது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ போகணும், நீ ஆழத்துக்கு போகணும், நீ உன் வலையை நீ தான் வீசணும்னு சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் பண்ணி அவரால் முடியலை, ஆனாலும் அவர் செய்கிறாரு. அந்த வசனம் கூறுகிறது, வாசிங்க 6வது வசனம். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். முதல்ல என்ன பண்ணாங்க, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். ஆனால் வலை இன்னும் கிழியலை, வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, அதை தூக்க முடியல. அடுத்தது என்ன பண்றாங்க, 7வது வசனம். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். இப்போ என்ன பண்ணாங்க, சிக்னல் காட்டுறாங்க, விசில் ஊதுறாங்க இங்கேருந்து. என்னது, எங்களால் தனியாக இந்த வலையெல்லாம் தூக்க முடியல, முதல்ல ஒன்றுமே கிடைக்கல, இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸ்ட்ராவாக வருது, நிறையா வருது, தூக்க முடியல, நீங்களாம் வாங்கன்றாங்க. இப்போ ஆட்களும் வந்துட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஆட்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க, வலையை உள்ளே இழுக்கிறதுக்கு, மீனை உள்ளே இழுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆளும் வந்துட்டாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது வாசிங்க. அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னொருத்தரும் அவங்களும் தூக்கி 2 படகுல இருக்கிற ஆட்களும் தூக்கி 2 படகுலையும் பிரித்து வச்சதுக்கு அப்புறமாகவும் எப்படி இருக்கான், படகு மூழ்கிற மாதிரி நிலையில் காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் நம்மளிடம் எதிர்பார்க்குறார். ஆமென். நம்ம ருட்டீனாக செய்கிறத செஞ்சிட்டோம், வர்றோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அப்புறம் போயிடுறோம். நம்ம இதிலே டயர்டாக போயிடுது. கரெக்டாக இதை முடிச்சுட்டு போகும்போதே நமக்கு டயர்ட் ஆகிடுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீயும் ஆழத்துக்கு போய் உன் வலைகளை நீ என்ன பண்ண, திரும்ப வீசுன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். சொல்லும் போதே டயர்ட் ஆகிட்டீங்க, சொல்லும் போதே இதை எப்போ முடியும் அப்படின்னு யோசிக்கணும். பேதுரு அப்படி யோசிச்சிருந்தா 2 படகு மூழ்கிற அளவுக்கு அவரால் என்ன பண்ணியிருக்க முடியாது, மீனை பிடிச்சிருக்க முடியாது. அவன் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கே நம்ம அப்படியே தலை சுற்றுது நமக்கு. அவர் இரவு முழுவதும் பிடிச்சு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி திரும்ப போய் பிடிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. உன்னை இடதுபுறம் வலதுபுறம் உன்னை இடம் கொண்டு பெருக செய்வேன்றார். ஆனால் நீ என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஹார்டாக முயற்சி பண்ணணும். ஹல்லேலூயா. அதில் சொல்கிறது ஈஸி, செய்கிறவங்களுக்கு தான் அது சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனாலும் கர்த்தர் நம்மளிடத்துலேருந்து இந்த வருஷத்தில் நாம் எடுக்கிற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் ஆராதிக்கிற முயற்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவருக்காக எது செய்கிற முயற்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வைராக்கியமாய் ஆண்டவருக்கு முயற்சி செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய ஆலயத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதி, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு விரிவாக்கத்தை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படி நிறைய காரியங்களை நம்ம
வேதத்தில் நம்ம சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம். இருந்தாலும் நான் 3வது காரியத்துக்கு போகிறேன். அதில் அடுத்ததாய் கூறப்பட்டிருக்கிற ஒரு காரியம், தடை செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். டு நாட் ஹோல்டு பேக். இங்கிலீஷில் எப்படி இருக்கு? ஏசாயா 54 2வது வசனம். ஏசாயா 54:2. ஆமென். போதும். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் 3வது காரியமா, நீ தடை செய்யாதே, தடை செய்யாதே. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில நேரத்தில் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, நல்லா கிரேடு வாங்குது. நம்ம பிள்ளை கொஞ்சம் கம்மியாக வாங்குது. நீங்கள் டீச்சர்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளை படிக்கலை, அதனால் அந்த பிள்ளையும் படிக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அப்படி யாராவது சொல்லுவோமா? நம்ம என் பிள்ளை படிக்கலை, அதனால் அந்த பிள்ளையும் படிக்கக்கூடாது, அப்படி யாரும் நம்ம சொல்லுவோமா? அப்படி யாரும் நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சில வேளைகள் அப்படி நம்ம யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், தடை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நானும் செய்ய மாட்டேன், அவங்களையும் செய்ய விட மாட்டேன், அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமாலே நம்ம ஸ்கூலில் நம்ம ஒர்க்குக்கு போகிறோம், நம்மளை காட்டிலும் யாரோ இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வேலை செய்கிறாங்க. நம்ம போய் சூப்பர்வைசரை சொல்லணுமா, அவனை வேலை செய்யாதீங்கன்னு அவனை வேலை செய்யாமல் இருக்க சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு வேலை செய்யாத மாதிரி தெரியுது அவனை பார்த்தா, அப்படி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நம்ம அவன் வேலை செய்கிறான்னா அவனை காட்டிலும் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணி நம்ம வேலை பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தை கொடுத்து நம்ம பண்ணலாம், எப்படி அவனை காட்டிலும் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இப்படி தான் நம்ம மைண்டு ஒர்க் ஆகும். அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லார், நீ என்ன பண்ணக்கூடாது? தடை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதனால் தடை வருகிறது? முன்னால் ஏற்பட்ட தோல்விகளா, முன்னால் ஏற்பட்ட ஒரு அசிங்கமா, முன்னால் ஏற்பட்ட ஒரு வெட்கமா? சிலருக்கு அது ஒரு தடையாக இருக்குது. அந்த ஏசாயா 54:4-5 வசனம் கூறுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானானதே இது இலட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியையும் தேவன் எண்ணப்படுவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் எங்கே வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3வது வசனத்தில் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவேன்றாரு? இடம் கொண்டு பெருக செய்வேன்றாரு. ஆனால் ஒரு தடை இருக்குது. என்ன தடை? நீ என்ன பண்ணுற? நீ வெட்கப்படுவதில்லை, நானானதே நீ இளைச்சி அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு அப்படி நடந்துருச்சு அந்த நாட்களில், ஐயோ நான் ஆண்டவரை கிட்டி சேர்ந்ததுனால இப்படி ஆகிப்போச்சு என் வாழ்க்கையில், அதனால் நான் வெட்கப்பட்டுட்டேன், அதனால் நான் தலை குனிந்துட்டேன், அதனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இனிமேல், அப்படி சில யோசனைகள். ஏதோ என்னைக்கோ யாரோ சொன்ன வார்த்தையினாலே அதனால் நம்ம யோசிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? அது ஒரு காரியமாக நம்ம வாழ்க்கையில் தடை செய்கிற காரியமாய் காணப்படுகிறது. அதை நீ நினைக்கவே நினைக்காத. ஆண்டவர் அதான் சொல்ல, அதை நீ மறந்து போன்றார். அது ஹல்லேலூயா. இனி நீ வெட்கப்படுவதில்லை என்றார் ஆண்டவர். நீ இனிமேல் நிந்தனை அனுபவிப்பதில்லை என்றார் ஆண்டவர். ஏன்னா நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? இடம் கொண்டு பெருக பண்ண போகிறேன். நீ பழசை யோசித்துட்டு நீ என்ன பண்ணுற? விசுவாச ஜீவியத்துக்குள்ளே வராமல் இருக்கிற. நீ பழைய காரியத்தை யோசிச்சுட்டு என்ன பண்ணுற? இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற. ஐயோ நான் அவர்களை நம்பினேன், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்கள நம்பினேன் நான், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஆண்டவர் கே, நீ என்னை நம்பி நீ வெட்கப்பட்டாயா இன்னைக்கு வரைக்கும்? ஹல்லேலூயா. என்னை நம்பி நான் ஒரு மனிதனும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நீ என்னை நம்பி என்னைக்காவது வெட்கப்பட்டிருக்கிறியா அது வரைக்கும்? ஹல்லேலூயா. என்னை நம்பி என்னைக்காவது நீ வெட்கப்பட்டிருக்கிறியா? என்னைக்காவது உன்னை தலை குனிய வைத்திருக்கிறேன்னா? என்னையாவது உனக்கு நான் அசிங்கமாய் நான் விட்டுருக்கிறேன்னா உன்னைய? ஹல்லேலூயா. இது வரைக்கும் உன்னை தூக்கி சுமந்திருக்கிறேன் நான். நீ பழைய காரியங்களை சிந்திக்கிறத இன்றையோடு நிறுத்திடு.
அது ஏன்னா உன்னுடைய விசுவாசத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு இடம் கொண்டு பெருக செய்கிறதற்கு அது ஒரு தடையாக இருக்குது உன் வாழ்க்கையில். அதை இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நீ விட்டுருமான்றாரு, நீ விட்டுருப்பான்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் பிரியமானவரே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொண்டு பெருகிறதற்கு ஒரு தடையாக இருக்குது. நீங்கள் என்னைக்கு அதை விட்டுட்டு ஆண்டவரை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை. அதான் அந்த வசனம், பயப்படாதே நீ, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம்மா, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நானானதே நீ இளைச்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். அல்லேலூயா. இனிமேல் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இனிமேல் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி அந்த சிந்தையை கைவிட்டுரு. அதை சொல்லி சொல்லி நீ என்ன பண்ணுகிற, ஆண்டவரை முன்னாடி வர்றதை நீ என்ன பண்ணுகிற, ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய காரியத்தை நீ என்ன பண்ணுகிற, தடை செய்து கொண்டு இருக்கிற என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு இது ஒரு தடையாக இருக்குது, முன்னால் நடந்த காரியங்கள். சிலருக்கு பார்த்தா நாமான போல அவருடைய இருதயத்தின் கடினம் ஒரு தடையாக இருக்குது. நாமானை ஆண்டவர் உயர்த்தணும், அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பெருகச் செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனால் நாமானுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது, அவனுடைய பெருமை, அவனுடைய இருதயத்தின் கடினம் அவனுக்கு ஒரு தடையாக இருக்குது. அல்லேலூயா. என்னைக்கு அந்த அந்த பெருமையை அவன் விட்டு கொடுக்குறானோ, என்னால் பண்ண முடியாது, என்னால் இந்த குஷ்டத்தை போக்க முடியாது, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த தரித்திரத்தை என்னால் நீக்க முடியாது, என் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை என்னால் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தினானோ, அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு இளம் பிள்ளையை போல் அவனுடைய சரீரத்தை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அது ஒரு தடையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ தடை செய்யாதேன்றாரு. உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அதை ஒரு தடையாய் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அந்த காரியத்தை நீங்கள் விட்டு கொடுங்க, உங்கள் பெருமையை விட்டு கொடுங்க, உங்கள் இருதய கடினத்தை விட்டு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை ஆண்டவர் இடம் கொண்டு பெருகச் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பயங்கள் ஒரு கவலை. மனுஷரை பார்த்து பயம், மனுஷரை பார்த்து பயம். யாருக்காவது இருக்கா மனுஷர்களை பார்த்து பயம்? உங்களுக்கெல்லாம் இருக்கான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் சில நேரத்தில் பயமாக இருக்கும். அல்லேலூயா. பார்க்கும்போது இந்த வசனம் கூறுகிறது, யோவான் 12:42 வாசிங்க. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இவர்கள் விசுவாச ஜீவியத்தில் முன்னாடி வர முடியாமல் இருந்ததற்குரிய காரணம் என்னவா? என்ன காரணம்? மனுஷர் மேல் இருக்கிற ஒரு பயம். சிலருக்கு அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எங்கள் அப்பா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, எங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, இப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, சிலர் அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணாமல் போய்விட்டார்கள். இங்கே இவங்க என்ன பிரச்சனை, உள்ள விசுவாசம் இருக்குது, ஆனால் விசுவாசத்தை என்ன பண்ண முடியல, அறிக்கை பண்ண முடியல. ஏன்னா மனுஷர்களை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் அவர்களை பார்த்தான் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதேன்றார் ஆண்டவர். மனுஷர்களை பார்த்து, குடும்பத்தை பார்த்து பயப்படாதேன்றார் ஆண்டவர். நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன பண்ணுவேன்றாரு, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் தாங்குவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. மனுஷன் தாங்குவான்னு சொல்ல, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை தாங்குவேன். தாங்கிறதுனா என்னது? ஒரு பிள்ளை எப்படி தாங்குவீங்க? கையில் ஏந்திட்டு அந்த பிள்ளை அப்படியே உங்கள் கையில் புஷ்பாசாக இருக்கும் அந்த பிள்ளை. அல்லேலூயா. வண்டி எவ்வளோ ஜர்க்கானாலும் புள்ள புஷ்பாசாக இருக்கும் உங்கள் கையில். ஆமேன். அப்படி தான் நம்ம போவோம். இங்கே தான் நம்ம கார் சீட்லலாம் உட்கார வைக்கிறோம், அங்கெல்லாம் வீட்டிலலாம் மடியில் தான் உட்கார வச்சுருப்பாங்க இல்லையா? பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்படி சொல்கிறார், நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், தாங்குவேன், நீ பயப்படாத, நீ கலங்காத,
நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, அநேக காரியங்கள் இருக்கிறான். பட் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான தடையாய் காணப்பட்டாலும், பயமோ கவலையோ, முன்னால் நடந்த ஒரு காரியம் துக்கமான காரியமோ, இல்லை மனுஷர்களை குறித்து இருக்கிற பயம், ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பண்ண, தடை செய்யாத. இன்றைக்கி அந்த தடையெல்லாம் நீ என்ன பண்ணு, அதையெல்லாம் நீ விட்டு விலக்கு உன் வாழ்க்கையிலிருந்து. ஹல்லேலூயா. முந்தினவைகளை பழைய காரியங்களை குறித்து யோசித்து நீ ஆண்டவருக்காய் முன்னாடி வரதை நீ குறைச்சி கொண்டே இருக்காத, முன்னாடி வர்றதை நீ தடுத்து நிறுத்தாத. இன்றைக்கி நீ எல்லாவற்றையும் என்னெல்லாம் தடை செய்து அதை எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ ஆண்டவரை நோக்கி முழுமையாய் உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை நிச்சயம் இடம் கொண்டு பெருக செய்வென்றார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கையில் இருக்குது நம்முடைய ஆசீர்வாதம். அல்ல, காட் இஸ் நாட் லிமிட்டட். அவரால் செய்ய முடியாது, திருப்ப முடியாது, மாற்ற முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய அவிசுவாசமே அவர் அந்த இடத்துல கிரியைகளை அற்புதங்களை செய்ய முடியாமல் ஆயிடுச்சுன்னு தான் வேதம் கூறுகிறது. அவருடைய அவிசுவாசம் தான் அதற்கு காரணம், அவருடைய தடைகள் தான் அதற்கு காரணம், அவருடைய பெருமைகள் தான் அதற்கு, அவருடைய இருதய கடினங்கள் தான் அதற்கு காரணம். ஒழிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய முடியாது செய்யலைங்கிற எங்கேயுமே வேத புஸ்தகத்தில் எழுதப்படலை. ஹல்லேலூயா. அவரே கேட்குறேன், என்னாலே செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நாலாவதாய் பார்க்கும் பொழுது நாம் நீளமாக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நீளமாக்குதல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை சொல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன கேட்குறாரு, எவ்வளோ நேரம் அவரோடு கூட விழித்திருக்கும்படிக்காக கேட்குறாரு? 1 மணி நேரம். ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய ஜெப நேரங்கள் எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு தெரியல. இப்போ ஆண்டவர் உங்களை நீளமாக்க சொல்லுகிறது என்னது? உங்களுடைய ஜெப நேரத்தை. ஹல்லேலூயா. சும்மா நீங்கள் உட்காந்து முழங்கால் படியிட்டு அவர் செய்த நன்மைகளை சொல்லிவிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆவிக்குரிய காரியங்களை கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சு அப்படியே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவே ஈஸியாக ஒரு 1 hour ஆயிரும். அதுவே ஈஸியாக 1 hour முடிஞ்சிடும் உங்கள் ப்ரேயர் டைமில். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்வமாக ஊக்கமாக ஜெபிக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம். இது ஃபஸ்ட்டு எல்லாமே பேசிக்லேயே என்ன வந்துடும், அந்த 1 hour முடிஞ்சிடும் நம்ம ஜெபத்தில். ஹல்லேலூயா. ஸோ பிரியமாலே நம்ம அதை நீளமாக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 2 கொரிந்தியரில் 8வது அதிகாரம் 12வது வசனம், ஒருவனுக்கு மனம் விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு உள்ளபடி நாம் என்ன செய்யணுமா, அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம்னா அதற்கேற்றாப்புல ஜெப நேரங்கள் காணப்படணும். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா அதற்கேற்றாப்புல ஜெப நேரங்கள் காணப்படணும். ஹல்லேலூயா. நம்ம அந்த நாட்களில் வரும்போது நம்ம மேபி ஜேசி பென்னிஸில் எடுத்திருப்போம் சட்டையை, இன்றைக்கி போய் மேபி மேசிஸில் எடுக்கிறோம். இல்லை, இப்போ அதையும் தாண்டி நம்ம எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு வேறு கடையில் போய் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத எல்லாவற்றையும் நம்ம உயர்த்தி இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நாம் என்ன பண்ணணுமா, நீளமாக்க வேண்டியதை நாம் நீளமாக்கணும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் வேதத்தில் நேரத்தை செலவிடுகிறீங்க, ஆனால் அதை கொஞ்சம் நீளமாக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் நீளமாக்கணுமோ அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நீளமாக்கணும். அதை சுருக்கக்கூடாது. அதை சுருக்குனீங்கன்னா என்ன ஆகும், அந்த டென்ட் என்ன ஆகும், நிற்காது. அந்த கூடாரம் என்ன பண்ணாது, நிற்காது. ஹல்லேலூயா. அது பிஞ்சிரும். அந்த கயிறுகளை நீளமாக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். எந்த கயிறுகளை? உன் ஜெப கயிறுகளை, உன் வேத வாசிப்பின் கயிறுகளை, ஆண்டவரை ஆராதிக்கிற கயிறுகளை, கொடுக்கிற கயிறுகளை நீ என்ன பண்ணணும், நீளமாக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. டென்ட்டு மட்டும் பெருசாயிருச்சு, கயிறெல்லாம் சுருங்கிருச்சு. டென்ட்டு பெருசு, டென்ட்டு பேலஸ் மாதிரி இருக்குது, ஆனால் கயிறு என்னவாயிடுச்சு, சுருங்கி போன கயிறாக இருக்குது. அது எவ்வளோ நாள் அந்த கூடாரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அது கூடாரம் எவ்வளோ நாள் அந்த டென்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கும், அந்த கயிறு ஒரு நாள் பட்டுன்னு அருந்துடும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ல, எவ்வளவுக்கு உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளோவுக்கு உன்னுடைய கயிறுகளை நீ என்ன பண்ணணும்,
விரிவாக்கணும், நீளமாக்கணும்னு சொல்கிறாரு. கடைசியாய் உறுதிப்படுத்து, உன் முளைகளை உறுதிப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 7வது அதிகாரத்தில் 24 27 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு காரியம்தான். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஸோ பிரியமான, எவ்வளவுக்கு நம்மளுடைய பில்டிங் உயரணும்னு நினைக்கிறோமோ, எவ்வளவுக்கு நம்மளுடைய கப்பல் பெருசாக இருக்குதோ, அவ்வளவுக்கு நம்மளுடைய அந்த நங்கூரமும் அதற்கேற்றாப்புல காணப்படணும். ஹல்லேலூயா. பில்டிங் உயரமாக இருக்குது, ஆனால் ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்குது. ஃபவுண்டேஷன் இன்னும் உறுதிப்படலை. அந்த பில்டிங் எவ்வளவு நாள் நிற்கும் நமக்கு தெரியாது. அது எவ்வளோ நாள் அது தாங்கிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, உன் முளைகளை நீ என்ன பண்ண நல்ல பலப்படுத்து, அதை ஸ்திரப்படுத்துன்றார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுகிறான், வேலை பதவி உயர்ந்துக்கிட்டே போகுது. இதுதான் நான் சொல்கிறது, ஸ்திரப்படுத்த வேண்டிய காரணம். பதவி உயருது, ப்ரமோஷன் வந்துக்கிட்டே இருக்குது, பணம் பேங்க்கில் பேலன்ஸ் கூடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ப்ரமோஷனுக்கு ஏற்றாப்புல சேலரி வரும்ல, கிரெடிட் ஆகும்ல. 2000 ஆரம்பிச்சது 5000 10,000 இப்போ 20,000 அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்குது. அப்படி போயிட்டுருக்கு, அப்படியே வருது. நமக்கு ஒரே சிரிப்பாக வருது நினைக்கும் போது. $20,000 அக்கௌண்ட்டில் ஒரு மாதம் விழுதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் பார்த்தோம்னா தானியேல் எப்படியாய் காணப்பட்டார்? அவர் ஜெபத்தில் எப்பொழுதும் போல அவர் உறுதியாய் நிற்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீ உன் முளைகளை நீ என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய உலக வாழ்க்கை உயருகிறது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அதற்கேற்றாப்புல என்ன பண்ணணும், உயர்ந்து கொண்டே வரணும். அல்லேலூயா. எவ்வளவுக்கு நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய குவாலிட்டி தரம் உயருகிறதோ அதுபோல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நேரம் தரம் உயரணும். அல்லேலூயா. அது ரிவர்ஸில் போகும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில் அது என்ன பண்ணாது, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நிலைத்திருக்க செய்யாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான, இன்னைக்கு பார்க்கும் பொழுது யோசித்து பார்த்தா நம்ம வேலை இல்லாத நாட்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம், இந்த காரியங்களில் இந்த ஓய்வு நாளை நம்ம அனுசரிக்கிறோம், கனம் பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், ஹானர் பண்ணுறோம். பட் பாருங்கள், கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கை காரியங்கள் மாறும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம், வி டிஸ்ரெஸ்பெக்ட். இந்த ஓய்வு நாளை உண்மையாகவே கனம் பண்ணுறது வெகு சிலர் தான் கனம் பண்ணுறாங்க. வெகு சிலர் தான் உண்மையாகவே இந்த ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அநேக வேளை நம்ம வாழ்க்கை தரம் உயர உயர இந்த ஓய்வு நாளுடைய செலுத்த வேண்டிய கனம் என்ன ஆகுது, குறைந்து கொண்டே போகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்குது, ஆனால் என்னுடைய ஓய்வு நாளை நான் செய்கிற கனம் செய்கிறது என்ன இருக்குன்னா என் வாழ்க்கையில் குறைந்து இருக்குது. ஹல்லேலூயா. அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இடம் கொண்டு பெருகிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணி வைத்துரும். ஆமென். ஸோ நம்ம எவ்வளவுக்கு யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார் இந்த நாளில். நீங்கள் எவ்வளவுக்கு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டியது எத்தனை பேர் நம்ம உண்மையாக இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த காரியத்தை நாம் ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு விஷயம், நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம செய்வோம். எழுந்து நின்று அப்படியே தேவனுடைய பந்திக்காய் நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஹல்லேலூயா பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது உன் சந்ததியாரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. Thank you Father. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அது எப்படி நான் முயற்சி செய்கிறது? என் சந்ததியாருக்குள்ளே, என் பிள்ளைகளுக்குள்ளே, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளே எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. Hallelujah. We praise you Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த விஷயத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு சில காரியங்களை விசாலமாக்கணும் இந்த காலை வேளையில்? ஹல்லேலூயா. யாராவது உங்களுடைய இருதயத்தில் உணர்த்தப்படுகிறீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று செய்து கொண்டு வருகிறோம், எல்லாவற்றிலும் நம்ம விசாலமாகி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் இந்த நாளில் எதை விசாலமாக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த பொறுப்பை நீங்கள் இன்னும் எடுத்து செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. ஏதாவது ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் உணர்த்துகிறாரா? ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்கள். அவரிடத்துல கேளுங்க. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் விசாலமாக்கணும்னு நினைக்கிறாரு. ஏதோ ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்து செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற ஏதோ ஒரு முயற்சி ஆண்டவர் சொல்ல விரிவாக செய்கின்றார். ஹல்லேலூயா. அதை ஸ்ட்ரெச் பண்ணுன்றார். ஹல்லேலூயா. நீ ருட்டீனாக வந்துட்டு அப்படியே நீ கடந்து போகிற, கர்த்தர் ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, வசனத்தை வாசிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், அப்படியே நம்ம கடந்து போகிறோம். அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இடம் கொண்டு பெருகுகிற அனுபவத்திற்குள்ளே கடந்து வராது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவர் நம்மளே ஒரு பார்ட்னராக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதம் ஃப்ரீயாக அப்படியே வந்து நம்ம தலையில் விழாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. இந்த ஆலயத்தில் மீன்களை பிடிக்கணும்னா நம்ம சிலர் நம்மளுடைய நேரத்தை இன்னும் கொடுக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்கிறீங்க நம்மளுடைய இருதயத்தில் இதுவே எனக்கு டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேதுருவை போல். ஹல்லேலூயா. இந்த முயற்சி செய்கிறதே எனக்கு டயர்டாக இருக்குது, சண்டே வந்துட்டு போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆழத்தில் போய் உன் வலையை வீசுன்றார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் நீ டயர்டாக இருக்கிற. ஹல்லேலூயா. உன் கைகளில் உனக்கு அப்படியே நடுக்கம் இருக்குது, உன் கால்களிலே நடுக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. உனக்கு நித்திரை தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நான் அறிந்திருக்கிறேன், அதை உணர்ந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கள் பிரியமானவர்களே. அவரிடத்துல பேசுங்க, உங்கள் இருதயத்திலிருந்து பேசுங்க. இன்றைக்கி இந்த வருஷத்தில் ஆண்டவரே நான் என்ன விசாலமாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. அவரிடத்துல வாய்களை திறந்து சத்தமாய் கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை நான் விரிவாக்கணும்னு கேளுங்க. பேதுருவினிடத்தில் பேசுனீங்களா? ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் செய்கிற ஆராதனையை இன்னும் ஆண்டவர் ஆழமாய் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னும் அபிஷேகத்தோடு செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Father. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை நல்ல உற்சாகமாய் ஸ்தோத்தரிங்கள் பிரியமானவர்களே. வழக்கம் போல வசனத்தை கேட்டு நம்ம கடந்து போகாமல் ஆண்டவரிடத்தில் பேசுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. இன்னும் உம்மை அறியணுமே. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும்
கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து பிரசன்னம் சனம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்ன பிரசன்னம் பிரசன்ன தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணும் ஒரு வாஞ்சையோடு கூட. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, மோசேயை போல இன்னும் உம்மை கிட்டி சேரணும் அப்பா. இன்னும் உமக்கு ஆண்டவரே ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. பிரசன்ன தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரிடத்துல கேளுங்க பிரியமானவர்களே, இன்னும் உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே என் ஊழியத்தை விசாலமாக்கும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவர் ருட்டீனாய் போய்கொண்டு இருக்கிற என்னோட ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வரும் ஆண்டவர். ஹல்லேலூயா. சில விரிவாக்குகிற முயற்சிகளை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஐடியாஸை கொடுப்பார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஐடியாஸை கொடுப்பார். எல்லா ஐடியாஸும் தேவை நமக்கு. ஹல்லேலூயா. ஆராதிக்கிற அந்த மியூசிக்கிலிருந்து நம்ம ஆலயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு தேவை பிரியமானவர். எல்லாவற்றிலும் ஒரு விரிவாக்கம் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் உங்களுக்கு தடையாய் காணப்படுகிறது, ஆண்டவர் சொன்ன தடை செய்யாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது உன் விரிவாக்கத்தை தடை செய்கிறது, உன் ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. ஹல்லேலூயா. நீ முந்தின காரியங்களை யோசித்து மனிதர்களுக்கு பயந்து உன் இருதயத்தை கடினப்படுத்தி ஹல்லேலூயா உன்னோட ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகிறாய். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை இடம் கொண்டு பெருகணும்னு ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் கொண்டு பெருகணும். நீ ஒரு விசை உன் இருதயத்தை தாழ்த்திப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை அவருக்கு முன்பாக உன் இருதயத்தை தாழ்த்திப்பார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒன்றும் வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா. அது கூறுகிற அதன் காரியத்தை சென்று முடித்து திரும்புகிற வார்த்தைகள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி அது முடித்து திரும்புகிற வார்த்தைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. உன் முளைகளை ஸ்திரப்படுத்து அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இடம் கொண்டு உன்னை பெருக செய்யும் பொழுது நீ தானியேலை போல உண்மையாக இருக்கணும் உன்னுடைய ஜெபத்தில். ஹல்லேலூயா. தானியேலை போல எப்பொழுதும் நீ ஸ்திரப்பட்டு உறுதியாய் நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால்தான் தானியேலை இடம் கொண்டு பெருக செய்தார். ஹல்லேலூயா. எல்லா ராஜ்யபாரத்திலும் தானியேல் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது, ஆனால் தானியேலை போல உன்னுடைய ஜெப ஜீவியம் காணப்படவில்லை. ஹல்லேலூயா.
உன் வேத வாசிப்பு காணப்படவில்லை, உன் ஆராதனைகள் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட பேசுனீங்க? ஒரு விஷயம் ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரியமானவர்களே, இந்த 2 நாள் நான் பேசின காரியங்களை ஆண்டவர் உங்களோட நிச்சயமாக ஏதான ஒரு காரியத்தை உணர்த்தி இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் இடம் கொண்டு பெருகுவதற்கு அவனுடைய விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விட்டு கொடுத்தீங்க? ஹல்லேலூயா. இன்னும் கோபத்திலே இருக்கிறீங்களா? இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ இடம் கொண்டு பெருகணும்னு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை இடம் கொண்டு பெருகணும். நீ ஒரு விசை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புக்கொடு, ஒரு விசை விட்டு கொடு, ஒரு விசை மன்னித்து பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்றார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு உன் மூலியமாய் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய பந்திக்கு அப்படியே நம்ம ஆயத்தப்படுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.